வணக்கம். சோழர் காலத்தில் கோவில் வழிபாடுகளில் இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. குழல், உடுக்கை, இலைத்தாளம், கொட்டி, மத்தளம், கிண்ணரம், பறை, மெராவியம், வங்கியம், பாடவியம், வீணை, முத்திரிச்சங்கு, சகடை போன்ற இசைக்கருவிகள் தஞ்சை பெரிய கோவிலில் இசைக்கப்பட்டன. பாடவியம் அப்படிங்கிற ஒரு கருவியும் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இந்த இசைக்கருவியோட வடிவம் எப்படி இருக்கும்? சிற்ப எடுத்துக்காட்டுகளோட நம்ம பார்க்கலாம். திருப்புகலூர் சிவாலயத்தில் ஆடவல்லானுக்கு கீழே காரைக்கால் அம்மையார் அமர்ந்து உங்களோட மார்பு மேலே ஒரு இசைக்கருவியை சாய்த்து ஒரு கரத்தால் அதன் அடியை பற்றியவாறு மறுக்கரத்தில் ஏந்தி இருப்பாங்க. திருப்புலமங்கை கோவிலில் விநாயகர் கோஷ்ட சிற்பத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பூதம் கருவியை கையில் வச்சுக்கிட்டு பாடிக்கொண்டு இருக்கும் பூதகணம். இந்த பாடம் இசைக்கருவியை தஞ்சை பெரிய கோவில் இசைக்குது. அதாவது ஸ்ரீவிமானத்து தென்புறத்தில் பிச்சாடனார் கோஷ்டத்தை ஒட்டி ஒரு 3 பூதகணம் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கும். இந்த வரிசையில் முதல்ல உள்ள பூதகணம் மார்பில் சாய்த்த வண்ணம் இசைக்கருவியை ஒரு கரத்தால் பிடிச்சுக்கிட்டு மறுகரத்தால் இசைக்குது. பாடலுக்கு பக்கவாத்தியமாக இசைக்கப்படும் நரம்பு இசைக்கருவி நிச்சயம் பாடவியமாக தான் இருக்கும்.